தமிழகத்தினுடைய ஒரே அந்த அணுகுமுறை என்னன்னு சொன்னா 2 மொழி. இந்தியாவினுடைய ஒரு மொழி என்னுடைய தாய்மொழி. அரசு சுதந்திரம் பெற்ற போது அங்கீகரிக்கப்பட்ட ஆங்கிலம் தொடர்பு மொழி. இந்தி எனக்கு வேண்டும் என்று நான் விரும்பினால் படிக்கும் மொழி, அதை படித்துத்தான் ஆக வேண்டும் என்கின்ற நிலை தமிழகத்திற்கு இல்லை. இப்போ 2ஆம் ஆண்டு துவக்க விழாவில் விஜய் மும்மொழி திட்டத்தை எதிர்த்து அனைத்து கட்சிகளும் அதிமுக உட்பட எதிர்ப்பு குரல் கொடுக்கும் போது அமைதியாக இருந்துவிட்டு, அது 2 எல்கேஜி பசங்களுக்கு இடையில சண்டை, அது பாயசத்துக்கும் பாசிசத்துக்கும் இடையில் உள்ள சண்டை என்று சொல்வது அரசியலில் சிறுபிள்ளைத்தனமானது. பாயசம் என்பது இனிக்கக்கூடிய ஒரு உணவு, பாசிசம் என்பது கொள்கையை நாசமாக்கும் ஒரு விஷம். விஷம் எது இனிப்பு எது என்பதை தெரியாமல் அரசியல்ல வந்திருப்பவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்கு மீடியாக்கள் முன்னுரிமை கொடுக்கிறார்கள், வரலாற்றுக்கு முன்னுரிமை கொடுக்கவில்லை. ஆகவே தமிழக அரசினுடைய மொழி உரிமைக்கு எதிரான தாக்குதலை தடுத்து நிறுத்துவதுதான் சரி என்கின்ற நிலைப்பாடு தமிழகத்தில் ஓங்கி ஒலிக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி ஆட்களும் பல மாநிலங்கள்ல தன்னுடைய கொள்கையை மறுபரிசீலனை செய்து தங்களுடைய தாய்மொழியை வேண்டும் என்று சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். அது ஒரு நல்ல முன்னேற்றம். தமிழகம் துவக்கி இருக்கக்கூடிய அந்த மொழி போராட்டம் சிறப்பான ஒரு அணுகுமுறை என்றுதான் நம்ம பார்க்கணும்.